அவர்களுடன் இருக்கும் நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய சிறப்பான நீங்க நினைச்ச நேரத்துல அந்த செஞ்சு முடிக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழர் இடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் சிவராத்திரி தினம். மேலும் கரிநாள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு சேர்ந்து வந்துள்ளதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும். நாளைய தினம் தீபாவளி திருநாள் என்பதால் அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் வலுவாக அமர்ந்துள்ளார். மேலும் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. குரு பகவானும் சந்திர பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இப்பொழுது நமது மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக அன்புடன் மிகச்சிறந்த செல்வங்களும் கிடைக்க பெற்று சிறப்பான உற்சாகமான ஒரு நாளாக மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக தினம் அமைப்பெறுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ரொம்ப ரிமார்க்கபிளாக நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் நிறைய அன்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைய தினம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அனைவருக்குமே நம்ம மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு மகிழ்ச்சி அலை பெருகுங்க. தொலைபேசி வழியாக நல்ல அனுகூலம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு உங்களோட அன்போடு நடந்துக்குவாங்க. எனவே சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்திருந்தால் அதெல்லாம் தீரும். நண்பர்களோடு சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் இன்றைய நாளை மிக மிக சிறப்பாக கொண்டாடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே நீங்க வந்து பண்டிகை வாழ்த்துக்களை சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி ஆகியவை கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. எனவே அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் உங்களது காரிய வெற்றிகளுக்கு மாற்று இனத்தவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன காரியம் நினைச்சாலும் சரி, நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய, நினைச்ச டைமிங்ல செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அது உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்ள கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் என்பதால் இன்றைய தினம் மன மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. திடீர்னு சில பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில தித்திப்பான நினைவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது. வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. வணிகத்துல இன்னைக்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உறவினருடன் நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கண்டிப்பாக பெருக்கும் என்பதால் அதில் இன்றைய தினம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு டீமா செயல்பட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷலான ஒருத்தருடைய பார்வையில் இன்னைக்கு நீங்க பட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பொழுதுபோக்குகள் அதிகமாக நேரத்தை செலவிட்டு உங்களது பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க நண்பர்களே. அதனால உங்களது குடும்பத்துல இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வருத்தமடைய வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதை இந்த தினம் தவிர்த்து விடுவது நல்லது. பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் தவறாமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்குங்கிறதுனால அனைவருமே
நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே இன்றைய தினம் கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் மீனராசி நண்பர்களில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல சாதகமான உதவிகள் கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்கள் இருக்கும் நேரம் மிக மிக சந்தோஷமான ஒரு கோல்டன் ஹவர்ஸ் அமையுங்க. உத்தியோக பணிகளில் இன்னைக்கு மாற்றமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் குறித்த செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வந்திருந்தா அதிலிருந்து சிக்கி தவித்தவர்களுக்கு இப்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்துல நல்ல முதலீடுகள் உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் மூலமாக கண்டிப்பாக மன நிம்மதி பெருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முதலீடுகள் திரும்ப உங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கொண்டு வரக்கூடிய யோகம் இருக்கு. வர்த்தகத்தில் இன்றைய தினம் முதலீடுகள் மூலம் முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. வாழ்க்கை துணையுடன் ஏதாவது சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடுலாம் இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி இல்லறத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சியாகவே பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்க தயவுனால 1 மில்லியன் லைக் பண்ணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவோ அதை பதிவிடுங்கள். தாராளமாக அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளைய தின தீபாவளி தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். எனது இனிய அட்வான்ஸ் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.